Hi guys, welcome to Oral Tech Info YouTube channel. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ஜாப்ஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத. அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனலை யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆர்ஆர்பி chennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் போஸ்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிங்க்கு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழ்லேயே கொடுத்துருப்போம். அது வந்து அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை போயிட்டு வேகன்சிஸ் என்ன மாதிரியான ஜாப்ஸ், எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, என்ன வகையான போஸ்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். இப்போ ஓவரலாக சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன், நர்சிங் சூப்பரிண்டென்ட், ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், லெபார்டரி சூப்பரிண்டென்ட், பெர்ஃபியூஷனிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஃபீல்டு ஒர்க்கர், இசிஜி டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரிஸ்ட், இந்த மாதிரி 20 வகையான பேராமெடிக்கல் ஜாப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்தியன் ரயில்வே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். rrbapply.gov.in அப்படின்ற வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2024 ரயில்வே ஜாப், வேறு ஏதாவது ஒரு ரயில்வே ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அசிஸ்டன்ட் லோகோ பைலட், டெக்னீஷியன், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆர்ஆர்பி ரயில்வே வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டின்னு கேட்குறாங்க, இந்தியா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் எப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரியே என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் கேட்குறாங்க. நேம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்தாண்ட கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேம் ஏதாவது மாற்றிருக்கீங்களா, ஹாவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம் கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே. ஸோ உங்கள் அகைன் ரீஎன்டர் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு உங்களோட ஜெண்டர் என்னன்னு கேட்குறாங்க, மேலா ஃபீமேலா அப்படின்றது. ஸோ அப்பா பேர் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிடுங்க. ஸோ முடிச்சுட்டு அம்மா பேர், மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டைம், ஒரு டைம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே வெரிஃபை பண்ணிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஆதார் நம்பரை அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மை ஆதார் டீட்டெயில்ஸ் ஆர் சேம் அஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட். அதாவது இப்போ உங்களோட ஆதாரில் இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த்தும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. சேமாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இவர் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆதார் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிடுங்க. ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இமெயில் ஓடிபி வந்து கேட்பாங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஸோ ஓடிபி ஹஸ் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ உங்கள் மொபைலில் இமெயிலை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்ஆர்பியிலேருந்து. ஸோ உங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு இந்த இடத்துல
ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணால் உங்களுடைய மொபைலுக்கு வந்து நார்மல் மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பர் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது இல்லையா, ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல பாஸ்வேர்டை. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல கேப்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த கேப்சாவை டைப் பண்ணிடுங்க. அந்த இமேஜில் தெரிகிறத அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும். ஸோ ஐ ஹவ் ரீசெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து திரும்ப மாடிஃபை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இப்போ யூசர் நேம் அப்படின்றது மெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டு. ஸோ இப்போ சைன்இன் யுவர் அக்கௌண்ட் கொடுத்து மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ பாஸ்வேர்டில் உங்கள் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு திரும்ப கேப்சா அதில் தெரிகிற இமேஜில் தெரிகிற நம்பர் அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2024 வேரியஸ் கேட்டகரிஸ் ஃபார் பேராமெடிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ரீஜனில் அப்ளை பண்ண போகிறீங்க, அகமதாபாத், அஜ்மீர், போபால், புவனேஸ்வர். ஸோ நான் வந்து சென்னையில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சென்னை அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இந்த இதை செக் பண்ணிங்க, அதாவது எந்த ஆர்ஆர்பிலையும் இது வரைக்கும் நான் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படலை அப்படின்றத கேட்டிருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதுலேருந்தே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ரிலீஜன் என்ன கொடுத்துட்டு உங்களுடைய மதர் டங் கொடுத்துட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, தமிழ். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் தமிழில் உங்களுக்கான கொஷின் பேப்பர் தமிழில் நீங்கள் வேணும் அப்படின்னாக்க தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் வேணும் ஓகேனா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்மனெண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிசி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட டிசியில் பார்த்தீங்கன்னா பர்சனல் மார்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அடுத்தது 2வது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்குறாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிடுங்கன்னா டைப் பண்ணிடுங்க. இது வந்து உங்களோட டிசியிலே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்குறாங்க. இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், எப்போ வந்து உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை என்டர் பண்ணிடுங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதை யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஸோ எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ எப்போ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது மினிமம் லாஸ்ட்டு 6 months ஆர் 1 year வேலிடிட்டியில் இருக்கிறதா பார்த்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வாங்கிக்கோங்க.
ஸோ என்ன டேட்டில் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த டேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. போஸ்டல் அட்ரஸை கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல போஸ்டல் கேட்குறாங்க. வில்லேஜ் டவுன் சிட்டின்றது கொடுத்துருங்க. உங்கள் அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ பின்கோட் ஸோ கொடுத்துட்டு ரெண்டுமே சேம், அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா அந்த இடத்துல டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. சேவ்டுன்னு வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது முன்னாள் இராணுவத்தினர்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா இது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு அந்த கேட்டகரியில். ஸோ ஏற்கனவே இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் தி கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு பே பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து 11 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேங்க்கோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கீங்க, ஓகே, எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன போர்டில் நீங்கள் 10th முடிச்சிங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதை போட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பாசிங், அதாவது 10th ஸ்டாண்டர்டை நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் கேட்குறாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிடுங்க. ஸோ டேட் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது. ஸோ மார்ச். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் கேட்குறாங்க. ரோல் நம்பர் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அந்த ரோல் நம்பர் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களா என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அகைன் இங்கே குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பேசிக் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து 10+2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ +2ஓட குவாலிஃபிகேஷனை கேட்கும். ஸோ என்ன கோர்ஸ் அதில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படின்றத அகைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட். ஸோ கொடுத்துட்டு இப்போ போர்டு எந்த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ண வருஷத்தை கேட்குறாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மார்ச் 2019 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போது இவ்வளோ டிகிரி இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃப், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி அதாவது பிஃபார்ம், பேச்சுலர் இன்
ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் பேத்தாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கார்டியாலஜி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கார்டியாலஜி லேப் இன் investigations, certificate in ECG laboratory technology, degree in cardiology, degree in cardiology technician. ஸோ இந்த மாதிரி 20 வகையான போஸ்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவோ, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி, டிப்ளமோ இன் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்ட், டிப்ளமோ இன் ஆக்குபேஷனல் தெரப்பி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி, டிப்ளமோ இன் ஹீமோடயாலிசிஸ், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீன், ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோசியல் சைக்காலஜி, மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி, எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ், ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப். ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த பேராமெடிக்கல் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். டிகிரி இன் பிஃபார்ம். ஸோ இங்கே இருக்குது பேச்சுலர் டிகிரி இன் பிஃபார்ம். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன டிசிப்ளின் அப்படின்னு கேட்குறது, ஃபார்மசி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்குறாங்க. சூஸ் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ காலேஜ் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சோடனே எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு ஹவ் யூ ரெஜிஸ்டர் அஸ் அ ஃபார்மசிஸ்ட் அண்டர் தி ஃபார்மசி ஆக்ட் 1948. அதாவது ஃபார்மசி, தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ பண்ணலை அப்படின்னா அதை பண்ணி வச்சுருங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது வந்து ஃபார்மசி கவுன்சிலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேராமெடிக்கலுக்குமே அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஆட் அப்படின்றத மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். ஸோ 10th 12th உங்களோட டிகிரி என்ன பேராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ இது மூலிமா ஆட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா சிம்பிளாக நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன பண்ணுங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக இருக்கணும். அப்படின்னா தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கேபிலிருந்து 70 கேபி வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரியே சைனும் 30 கேபிலிருந்து 70 கேபிக்குள்ளே ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35 mm × 45 mm. சைனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 mm × 220 mm அப்படின்ற ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துருங்க, டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆகுதா இல்லைன்றது தெரியும். ஸோ ஃபோட்டோ வந்து எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது சைன் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரௌஸ் கொடுத்துட்டு சைன் அப்படின்றத கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஸோ உங்கள் டிக் மார்க்கை கொடுங்க. சைன் அப்லோட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ சைனும் அப்லோட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ அண்ட் சைன் எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு சூஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று சூஸ் ஆகிருக்கு. ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனக்கு ஒன்று சூஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எலிஜிபிள் போஸ்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை. ஸோ நீங்கள் வந்து நான் பிஃபார்ம் டிகிரி படிச்சிருக்கிறதுனால பிஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் அந்த வேகன்சிக்கும் நான் எலிஜிபிளாக இருக்கேன். அதே மாதிரியே ஃபீல்டு ஒர்க்கர் வந்து 10th 12th குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கர் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல எனக்கு இருக்குது. ஸோ ரெண்டையுமே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எலிஜிபிள் போஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபார்மசிஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் ஃபீல்டு ஒர்க்கர் அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் ஓகே நான் என்னோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டேன், நான் ஃபைனலாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்தீங்கன்னா அக்ரி டு அலோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபைனல் ஸ்கோர் இன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஊரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்ளிகேஷன் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ப்ரிவியூ ஆகும்.
ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ ஹவ் ரீசெக்டு தி above டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உடனடியாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.